வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மசாலா தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தோசை சட்டியை சூடாக்கிக்கிறேன். ஏற்கனவே கரைச்சி வச்ச தோசை மாவை எடுத்துக்கிறேன். ஒரு கரண்டிக்கு மாவு எடுத்து வட்டமாக வார்த்துக்கிறேன். கொஞ்சம் வேகட்டும். இப்போது சுற்றிலும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருக்கி சுற்றிலும் பரவும். இந்த பட்டர் வாசம் மசாலா தோசைக்கும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே செய்த அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நடுவில் வச்சு பரப்பி விட்டுக்கிறேன். இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போது வெந்துருச்சு, மடக்கி விட்டுக்கிறேன். இப்போ சூடான சுவையான உருளைக்கிழங்கு மசாலா தோசை தயாராகிருச்சு. இது மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்லை, ஏன்னா மசாலாலேயே ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.